ஹலோ வணக்கம், மறுபடியும் உங்கள் எல்லோரும் சந்திக்கிறது ரொம்ப ஒரு சந்தோஷம். ஸோ இன்றைக்கி செமையான கான்செப்ட் டிஜிட்டல் மினிமலிசம். ஸோ மினிமலிசம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மினிமலிசம் அப்படின்னா என்ன? அன்றாடம் நம்ம நம்மளோட வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு நமக்கு நிறையா விஷயங்கள் தேவைப்படுது. ஸோ அது ரைட் ஃப்ரம் ஒரு காலையில் இருந்துச்சு யூஸ் பண்ணக்கூடிய டூத் ப்ரஷ்லேருந்து நைட்டு நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுற மொபைல் வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லாமே கேஜெட்ஸ், திங்ஸ் தான். ஸோ இந்த திங்ஸை நம்ம எப்படி கம்மி பண்ணுறது, ஸோ எப்படி கம்மி பண்ணி நம்ம வாழ்க்கையை வாழலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் பார்த்திங்கன்னா மினிமலிசம் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு லைஃப் சயின்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது பார்த்திங்கன்னா இந்த டிஜிட்டல் மினிமலிசம் அப்படின்னா ஒரு டிஜிட்டல் கான்செப்ட், டிஜிட்டல் கண்டென்ட் எப்படி நம்மளோட லைஃப்பில் எப்படி கம்மி பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சோஷியல் மீடியாலாம் இல்லாமல் லைஃப்பை எப்படி லீட் பண்ணுறது ஒரு கான்செப்ட் தான் பார்த்திங்கன்னா இந்த டிஜிட்டல் மினிமலிசம். இந்த டிஜிட்டல் மினிமலிசத்தில் ரீசெண்டாக ஒரு புக் ஒன்று வந்துருச்சு. ஸோ கால் நியூபோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் அவர் எழுதியிருந்தார். ஸோ செமையான புக்குங்க. கண்டிப்பாக வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த புக்கை படித்து பார்க்குறதுக்கு டைம் இருக்கும் எல்லாருக்குமே. ஸோ பதிவும் படித்து பாருங்கள். ஸோ இந்த புக்கோட கொஞ்சம் சாராம்சம், அட் த சேம் டைம் டிஜிட்டல் மினிமலிசம் எப்படி நம்மளோட லைஃப்பை இன்னும் கொஞ்சம் ப்ரொடக்டிவாக, இன்னும் கொஞ்சம் ஒரு டிஜிட்டல் டிஸ்ட்ராக்ஷன்லாம் இல்லாமல் வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே நம்ம எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா நம்மளோட மொபைல் பீப் சவுண்ட், அதாவது நோட்டிஃபிகேஷன் சவுண்ட் வந்தோடனே இம்மீடியட்டாக பார்த்திங்கன்னா அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நமக்குள்ளே ஒரு ப்ரெஷர் க்ரியேட் ஆகிடும். ஸோ இது ஒரு ப்ரெஷர்னு சொல்லலாம், இல்லை ஒரு ஹேபிட்னு சொல்லலாம், இல்லை அடிக்ஷன்னு சொல்லலாம். ஸோ எப்படினாலும் நம்ம சொல்லிக்கலாம். பட் ஸ்டில் நம்ம ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் சரி, ஒரு கால், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம குளிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த கால் வருது அப்படின்னா நம்ம கால் அட்டன் பண்ணலையே, யார் கால் பண்ணியிருப்பாங்களோ என்னவோ, ஸோ அந்த கால் அட்டன் பண்ணியே ஆகணுன்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு நம்ம தள்ளப்படும். இதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா எவ்ரி நோட்டிஃபிகேஷன். ஸோ எல்லா நோட்டிஃபிகேஷனும் பார்த்திங்கன்னா நம்ம மொபைல் கூப்பிடும் போது எஸ் பாஸ், நான் வரேன் பாஸ், பார்க்குறேன் பாஸ் அப்படின்ற மாதிரி தான் நம்ம பார்ப்போம். ஸோ இந்த கான்செப்ட் தான் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு டிஜிட்டல் டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு கூட சொல்லுவோம். ரெகுலராக அட்டன் பண்ணுற விஷயம் என்னென்னா, கால் வந்துச்சுன்னா இமீடியட்டாக அட்டன் பண்ணுறோம், நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா இமீடியட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணுறோம். ஸோ இது இல்லாமல் நம்ம ஒரு விஷயம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அது ஒரு நெகட்டிவாக இருக்குது. ஸோ அது நம்ம பண்ணியே ஆகணுன்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு தள்ளப்படுறோம். இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, எப்பயுமே பார்த்திங்கன்னா இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சோல் அப்படின்னா நம்ம பிரெயின் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பிரெயின் பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு ஸ்ட்ரக்சர். இன்றைக்கி டேட் வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த பிரெயினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது இன்னும் ஃபுல் ஃப்ளெஜ்டாக பண்ணல அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஒன் ஆஃப் த மோஸ்ட் காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர் இன் தி நோன் டு தி மென், இல்லை வேர்ல்டு அப்படின்னு கூட சொல்லலாம். அதுதான் பார்த்திங்கன்னா அந்த பிரெயின். ஸோ பிரெயினுக்குன்னு ஒரு தனியாக ஒரு மேனுவல் இல்லை. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன ஒரு ப்ளூடூத் ஹெட்செட், சின்ன ஒரு பட்டு கூட வாங்கினா கூட நமக்கு அதுக்கு ஒரு மேனுவல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னெல்லாம் இருக்குது, என்னெல்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்லாம் இருக்கும். பட் பிரெயினுக்கு இது வரைக்கும் எதுவுமே கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயம். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னா, ஒன்றும் இல்லை, கோ ஹெட் ஜஸ்ட் டர்ன் ஆஃப் தி நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு தான் சொல்லுவேன் நான். ஸோ நோட்டிஃபிகேஷன் டர்ன் ஆஃப் பண்ணால் நம்ம எப்போ நமக்கு தேவையோ அப்போ மட்டும் தான் நம்ம ஃபோனை பார்க்கணும். ஸோ ரைட் ஃப்ரம் எந்த நோட்டிஃபிகேஷனாக இருந்தாலும் சரி, எந்த மெசேஜாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு கண்டென்ட்டோட இதாக இருந்தாலும் சரி. ஸோ அது ஆன்லைன் ஷாப்பிங்காக இருக்கலாம், வாட்ஸ்அப்பாக இருக்கலாம், இல்லை மெசேஜஸாக கூட இருக்கலாம். ஸோ நோட்டிஃபிகேஷன் நான் எப்போ வேணுமோ அப்போ தான் நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் ஆர்டர் பண்ணணும். பட் மொபைல் ஃபோன் பார்த்திங்கன்னா அது நமக்கு எப்பயுமே ஆர்டர் பண்ணக்கூடாது, அது நம்மளோட மாஸ்டர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரெயினில் நம்ம எப்பயுமே ஏற்றிக்கணும். சரி, நம்ம எல்லாருக்குமே ஒரு கேள்வி வந்திருக்கலாம், நம்ம ஏன் இந்த மொபைல் ஃபோனுக்கு அடிக்ஷன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கான்செப்ட் என்ன சொல்லுவோம்னா, எவல்யூஷனில் அடிக்ஷன் ஆன் அக்செப்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். என்னென்னா பொதுவாகவே பார்த்திங்கன்னா நம்மளோட இனம் தோன்றதுக்கு அப்போ பார்த்திங்கன்னா ஈஸ்ட் ஆஃப்ரிக்காவில் தான் பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஹோமோ சாப்பியன்ஸ் அவங்களோட ஃபஸ்ட்டு வந்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா இனக்குழுக்களை தான் வாங்கியிருந்தாங்க. ஸோ ஒரு குரூப் ஆஃப் 100 to 150 பீப்புள் அங்கே இருப்பாங்க. ஸோ அதுக்கு ஒரு ஹெட் இருப்பார். ஸோ அவர் என்ன சொல்கிறாரோ அதை தான் பார்த்திங்கன்னா எல்லாருமே ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த மாதிரி தான் இப்படி தான் குரூப்பாக எல்லாமே இருந்திருந்தாங்க. ஸோ பாசிபிளி எல்லாருமே பார்த்திங்கன்னா அந்த நதிக்கரை நாகரிகம் அப்படின்னு சொல்லல. ஸோ ஒரு ரிவர் பெட்டில் தான் எல்லாருமே அவங்களோட லைஃப் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அப்போயிலே பார்த்திங்கன்னா ஒரு அக்செப்டன்ஸ், அப்ரூவல் அப்படின்னு சொல்லுவோம். எப்படின்னா ஒரு விஷயம் நல்லா பண்ணோம் அப்படின்னா நம்ம தட்டி கொடுப்போம், நம்ம அதை பார்த்து ஒரு மகிழ்ச்சி நமக்குள்ளே இருந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை தான் பின்தொடர்ந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேஸ்புக் அந்த அவங்களோட சைன்ஸை யூஸ் பண்ணுறாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஃபோட்டோ போடுறாருன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய ஃப்ரெண்டு ஒரு ஃபோட்டோ போடுறாருன்னா இமீடியட்டாக நான் லைக் கொடுத்துருவேன். ஸோ அந்த லைக்கை பார்த்தோன்னே அவருக்கு ஒரு ஃபீல், வா, இவர் பார்த்துருக்காரு, இவர் லைக் கொடுத்துருக்காரு, இவர் பார்த்துருக்காரு, இவர் நமக்கு ஹார்ட் கொடுத்துருக்காரு, இவர் பார்த்துருக்காரு, இவர் வாவ் சொல்லியிருக்காரு அப்படின்னு.
ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த எவல்யூஷன் பேஸ்டான விஷயங்கள்லாம் இந்த ஃபேஸ்புக்கில் வந்து பார்த்திங்கன்னா வந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபேஸ்புக் கூட வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது இதில் வந்து நம்ம வந்து மார்க்கெட்டிங் பண்ணணும், இதில் வந்து மார்க்கெட் இன்ட்ரடியூஸ் பண்ணணும், இதில் வந்து வீடியோஸை வந்து இன்னும் லெவல் வந்து ஜாஸ்தி பண்ணணும் அப்படின்லாம் எதுவுமே யோசிக்கல. ஜஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு மத்தியில் வந்து சோஷியல் கனெக்டிவிட்டி இருக்கணும்னு தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. பட் அன்றாடம் அவங்களோட அப்டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மாறிக்கிட்டே வருது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேஸ்புக்கும் சரி, இன்ஸ்டாவும் சரி, ட்விட்டரும் சரி, யூடியூப்பும் சரி, எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட அதாவது மக்களை வந்து எவ்வளோ நேரம் வந்து அதிகமாக வந்து இந்த கண்டென்ட் இந்த ஆப்புக்குள்ளே வந்து நம்ம வந்து முழுக வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்களோட கான்செப்டாக இருக்குது. சரி, இப்போ டிஜிட்டல் மினிமலிசத்தை பற்றி நிறைய விஷயம் பார்த்தோம். ஸோ டிஜிட்டல் மினிமலிசத்தை வந்து எப்படி வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்பர் 1 என்னென்னு கேட்டிங்கன்னா ஆப்டிமைசேஷன் அப்படின்னா நம்ம வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி எப்போ நமக்கு வந்து கண்டென்ட் நம்ம அதாவது நம்ம நோட்டிஃபிகேஷன் பார்க்கணும், எப்போ வந்து அந்த பர்டிகுலர் ஆப்பை நம்ம டேப் பண்ணி உள்ளே போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் டிசைட் பண்ணணும். அந்த தென் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் 2 வந்து பார்த்திங்கன்னா ஆப். ஸோ ஆப் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூஸே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே எல்லா கண்டென்ட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்க ஒரு ஆப் வந்து டிசைன் பண்ணி ப்ளே ஸ்டோரில் விட்டுறாங்க, நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ ஆப்பை நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம், ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபிகேஷன் வந்துடுது. ஸோ ஆப்பே இல்லாமல் நம்ம ப்ரௌசர்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக்கும் இன்ஸ்டாவோ எதனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், எல்லாருமே ப்ரௌசர் சைட் வச்சுருக்காங்க. ஸோ அந்த ப்ரௌசர் சைட் யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து இந்த விஷயங்கள் வந்து கம்மியாகிடும் அப்படின்னு சொல்கிறோம். இது மட்டும் இல்லாமல் ஒரு டைம் வந்து நம்ம வந்து தனிமையில் வந்து ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ நம்ம தனிமையில் ஸ்பெண்ட் பண்ணும்போது தான் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஜிட்டல் கண்டென்ட்லேருந்து நமக்கு வெளியே வர்றதுக்கான ஒரு முக்கியமான இதாக இருக்கும். ஸோ டிவைஸ் வந்து இருக்கவே கூடாது. ஸோ டிவைஸ் ஒரு ரூமில் இருக்கணும். நம்ம வந்து ஒரு பால்கனியில் உட்காருக்கிறதோ டிவைஸ் வந்து நம்ம ரூமில் வச்சுட்டு நம்ம வந்து ஒரு மார்க்கெட்டுக்கு வந்து வித்தவுட் ஃபோன். ஸோ நோ இஷ்யூஸ். வந்து ஒரு விஷயம் வந்து நம்ம போகிறோம், ஒரு 10 விஷயம் வாங்க போகிறோம் அப்படின்னா ஒரு 8 விஷயம் வாங்கிட்டோம், 2 விஷயம் மாற்றிட்டோம், ப்ராப்ளமே இல்லை. ஸோ மொபைல் எடுத்துகிட்டு போய் அந்த 2 விஷயத்தை வந்து கண்டிப்பாக எல்லாத்தையும் மொபைலில் பார்த்து தான் வாங்கணுன்ற அவசியம் வந்து நம்ம ஏற்படுத்திக்கவே கூடாது அப்படின்னு தான் சொல்வேன். இது மட்டும் இல்லாமல் ஒரு ரிசர்ச் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய ஒரு ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா, கிட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆவரேஜ் 9 hours வந்து அவங்க வந்து ஃபோன் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, அப்புறம் வந்து சூசைடல் தாட்ஸு, இது மட்டும் இல்லாமல் ஈட்டிங் அண்ட் ஸ்லீப்பிங் டிஸார்டர், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிட்ஸ் டைம்லேயே அதாவது சின்ன வயசுலேயே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ளே வந்துடுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி அகெயின் சொல்கிறேன், சும்மா ஒரு மார்க்கெட் போனால் கூட, ஒரு சிம்பிள் வாக் போனால் கூட மொபைலை வீட்டில் வச்சுட்டு அப்படியே ஜஸ்ட்டு போயிட்டாங்க. யார் கால் பண்ணாலும் யார் மெசேஜ் பண்ணாலும் திருப்பி வந்து கால் பேக் பண்ணிக்கலாம், இல்லை திருப்பி வந்து பார்த்துட்டு மெசேஜ் ரிப்ளை பண்ணிக்கலாம். தெர் இஸ் நோ எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி எமர்ஜென்சி அப்படின்னா இப்போ ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு ஆகிடுது அப்படின்னா பாசிபிளி எப்போயாவது நமக்கு ரேரஸ்ட் ஆஃப் த ரேரஸ்ட் மொமெண்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே அந்த எமர்ஜென்சி அப்படின்ற ஒரு கனெக்ஷன் வரும். பட் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா எமர்ஜென்சியாக நமக்கு வந்து ஃபோன் யாராவது பண்ணிடுவாங்களோ, யாராவது நமக்கு வந்து மெசேஜ் பண்ணிடுவாங்களோ, யாராவது நமக்கு வந்து கால் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஸ்டில் எமர்ஜென்சி அப்படின்றது வந்து நம்ம ஒரு இண்டிவிஜுவலாக நம்ம பார்க்கும்போது நம்ம டிசைட் பண்ணுறது தான் எது எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த விஷயத்தை நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி எம்பத்தி அப்படின்னா த பெயின் ஆஃப் அதர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நேருக்கு நேர் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க பேசுகிறது வந்து பார்த்திங்கன்னா அவங்க பேசும்போது அவங்களோட பாடி லாங்குவேஜ் தெரியும், அவங்களோட எமோஷன்ஸ் தெரியும், எல்லாமே தெரியும். பட் இப்போ அந்த கான்செப்டே கிடையாது. எல்லோரும் ஒரு டெக்ஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து என்ன மூடில் டெக்ஸ்ட் பண்ணுறாங்க, என்ன ஃபீல் பண்ணி டெக்ஸ்ட் பண்ணுறாங்க கூட நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது ஃபுல் ஃப்ளெஜ்டாக. ஸோ எம்பத்தின்ற கான்செப்டே வந்து பார்த்திங்கன்னா இந்த மொபைல் ஃபோன், இந்த டிஜிட்டல் வேர்ல்டு, சோஷியல் வேர்ல்டு வந்ததுக்கப்புறம் இந்த எம்பத்தின்ற கான்செப்டை போயிடுச்சு. ஸோ அது திருப்பி கெட் பேக் பண்ணுறதுக்கான முயற்சிகள் என்னெல்லாம் நம்மளால் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணணும். ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது தாராளமாக ஒரு ஃபோன் எடுங்க, உங்கள் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுங்கள், போய் மீட் பண்ணுங்கள், ஃபேமிலியாக கெட் டுகெதர் போடுங்க, இல்லை வந்து நீங்கள் வந்து ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பாருங்கள், பார்த்துட்டு பேசுங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் வந்து நிறையவே பண்ணலாம். அதே மாதிரி இந்த கால் நியூபோர்ட் அந்த புக்கில் வந்து இன்னொரு சூப்பரான ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு, நோ லைக் நோ கிவ் அப்படின்னு சொல்லிட்டு. என்னென்னா இந்த லைக் கொடுத்து தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா லைக் வந்து வாங்குவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இன்னும் டெப்த்தாக வந்து ஒரு ஃபேஸ்புக்கையோ ஒரு இன்ஸ்டாவோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு போஸ்ட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அன்னோன் பர்சன் வந்து உங்களுக்கு வந்து ரிக்வெஸ்ட் கொடுக்குறாரு, நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்க. உங்களோட ஃபோட்டோஸை வந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3-4 ஃபோட்டோஸ் வந்து லைக் கொடுத்துருக்காரு. ஸோ அஃப்கோர்ஸ் அவர் நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ போடும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கை வந்து அவரோட லைக்கில் போய்டும். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ஒரு செயின் ரியாக்ஷன். இதுதான் அவங்களோட கான்செப்ட் ஆஃப் கெட்டிங் பீப்புள் இன்சைட் தி ஆப், இல்லை வந்து ஃபேஸ்புக் இன்ஸ்டைட் தி இன்ஸ்டாகிராம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த நோ லைக் நோ கெயின் இந்த கான்செப்டை வந்து மைண்டில் வச்சுக்கணும். ஸோ லைக்கை போடுறது விட்டுருங்க. அதே மாதிரி இன்னொரு சூப்பரான விஷயம் கேட்டிங்கன்னா லெஷர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லெஷர் அப்படின்னா நம்ம வந்து சாதாரணமாக நமக்கு வந்து ஒரு ஃப்ரீ டைமில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா
மொபைல் ஃபோன் எடுத்து இமீடியட்டாக சோஷியல் மீடியாஸில் போய் நம்ம வந்து சர்ஃப் பண்ணுவோம். ஸோ மற்றவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயமாக தான் நம்ம பார்ப்போம். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நமக்கு சுற்றி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் பார்ப்போம். பட் இதை நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரீம்லைன் பண்ணிக்கணும். ஸ்ட்ரீம்லைன்னா நம்ம வந்து ஒரு இப்போ பர் டே வந்து நான் ஒரு 1 hour தான் இதை வந்து பார்ப்பேன். ஸோ அது வாட் எவர் பேபி ஒரு நியூஸோ இல்லை ஒரு யூடியூபோ இல்லை வந்து ஒரு ஃபேஸ்புக்கோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நான் 1 hour தான் பார்ப்பேன். ஈவினிங்கில் டெய்லி ஒரு 1 hour பார்த்துட்டு நான் வச்சிருவேன் ஃபோனை அப்படின்ற மாதிரி நம்மளாக வந்து ப்ரோக்ராம் பண்ணிக்கணும். ஸோ அதே மாதிரி இந்த லெஷரில் வந்து பார்த்திங்கன்னா ஹை லெஷர் லோ லெஷர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லோ லெஷர் அப்படின்னா நான் இந்த சோஷியல் மீடியா சர்ஃப் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் டிஜிட்டலாக பண்ணுறது எல்லாமே. ஹை லெஷர் அப்படின்னா ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஸ்கில்லை வந்து நம்ம பில்ட் பண்ணுறது அப்படின்னு வச்சுக்கலாம். எப்படின்னா ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறது இல்லை ஜிம்முக்கு போகிறது இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹேண்டிகிராஃப்ட்ஸ் வந்து பண்ணுறது இல்லை வந்து ஒரு கார்பென்ட்ரி ஒர்க்கோ ஒரு மேசனரி ஒர்க்கோ எல்லா விஷயமே எல்லாமே பண்ணலாம். ஸோ முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து கிளாஸஸ் போகணும், நம்ம வந்து ட்ரைனிங் எடுக்கணும், நம்ம வந்து நிறைய விஷயங்களை வந்து கற்றுக்கணும் அப்படின்னு. பட் இன்றைக்கி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து ஃப்ரீலி அவைலபிள். ஸோ அதனால் வந்து ஒரு விஷயத்தை நம்ம பண்ணோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 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 கார்பென்ட்ரி ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஒரு பெஞ்சை நம்ம வந்து நம்மளாக பண்ண முடியுமா அப்படின்னா ஜப்பான்லாம் கேட்டிங்கன்னா அவங்களே வந்து இந்த ஸ்கூல்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கில்ஸை வந்து ஸ்கூல் படிக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா இன்டியூஸ் பண்ணி விட்டுறாங்க. ஸோ அந்த விஷயம் நம்ம பண்ணும்போது அன்றாட அந்த விஷயத்தை நம்ம பார்க்கும்போது நம்ம பண்ண விஷயம் அப்படிங்கும்போது நமக்குள்ளே ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷன் வரும். ஸோ அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இந்த எஃபிலையோ இந்த எஃபி லைக்லேயோ கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் சார் நான் சொல்வேன். இது மட்டும் இல்லை, ஒரு மியூசிக் கூட நம்ம லேர்ன் பண்ணலாம் தாராளமாக. ஸோ ஒரு மியூசிக் அதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாங்கி அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக பழங்கி அதில் வந்து எக்ஸ்பர்ட் ஆகி அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த லெஷர் வந்து ஹைலி அப்ரிஷியேஷனால் நமக்கே ஒரு செல்ஃப் எஸ்டீம் கொண்டு வர வகையில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லும். இன்றைக்கி இருக்கக்கூடிய உலகம் வந்து பார்த்திங்கன்னா டேட்டாஸ் வந்து அதுவும் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நமக்கு வந்து கொட்டி கிடக்கு. நமக்கு வந்து நம்மளை சுற்றி வந்து என்ன விஷயம் நடந்தாலும் நம்மளோட ஃபோனில் வந்து நம்மளோட மொபைலில் வந்து வந்துடுது. பட் வந்து நம்ம எந்த கண்டென்ட் நமக்கு வேணும், நமக்கு வந்து என்றைக்கு வந்து எந்த டைமில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் டிசைட் பண்ணோம். ஸோ அது ஒரு வாட்டியும் டிங்னு அடிக்கும்போது நம்ம உடனே போய் எஸ் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா ஸோ அஃப்கோர்ஸ் நம்மளை மாதிரி ஒரு முட்டாள் யாருமே இந்த உலகத்தில் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். ஸோ உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது கண்டிப்பாக அந்த டிஜிட்டல் மினிமலிசம் அப்படின்ற புக்கை வந்து நீங்களும் வாங்கி படிங்க. இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இந்த சோஷியல் மீடியாஸ்லாம் இருந்து வரணும் அப்படின்னா தாராளமாக உங்களோட எஃபி இன்ஸ்டா அக்கௌண்ட்டை வந்து கொஞ்ச நாளைக்கு டீஆக்டிவேட் பண்ணி வைங்க. ஸோ தட் லைஃப்னா என்னன்னு சொல்லிட்டு நமக்கு கொஞ்சம் புரிய வரும். அதுக்கப்புறம் நம்ம வந்து தாராளமாக நமக்கு பிடிச்சதை பண்ணோம் அப்படின்னா நம்ம லைஃப்பை வந்து சூப்பராக இன்னும் ப்ரொடக்டிவாக இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக வாழலாம் அப்படின்ற மாதிரி இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். ஸோ நாளைக்கு அகெயின் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, signing off from Shivakumar Saami. Have a great day.